இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இவளே பணத்தை ஒளிச்சு வச்சுட்டு இங்க வந்து நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கா. சித்தி, அப்படிலாம் பேசாதீங்க. தேனு கண்டிப்பா அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டா. அவ அப்படிப்பட்ட பொண்ணும் இல்ல. உன் தங்கச்சிய நீ நம்பலாம், நாங்க நம்பணும்னு எந்த அவசியமும் இல்லையே. என்னமோ உன் தங்கச்சி உலக மகா உத்தமின்னு சர்டிபிகேட்லாம் கொடுக்கற. ஏற்கனவே எவன் கூடயோ காசுக்காக பழகினவதானே இவ. இப்ப காசை பார்த்தோன்னு பழக்க தோஷத்துல திருடி இருக்கா. மனசுல இருக்கிற மிடில் கிளாஸ் புத்தி எந்த நிலைக்கு போனாலும் மாறாது. என் பொண்ணு என்ன வார்த்தை சொல்றாங்க பாத்தீங்களா? வேணா ஜெயா, இருங்க, பொறுமையா இருங்க, பொறுமையா இருங்க. சித்தி, நீங்களும் ஒரு பொண்ணை பெத்தவங்க தானே, ஏன் இப்படி இறக்கமே இல்லாம பேசுறீங்க? என்னடி நீ எனக்கு ஆர்டர் போடுறியா? உன் தங்கச்சி மாதிரியா இருக்கா என் பொண்ணு? 5 லட்சம் ரூபாய் சும்மா இல்ல. ஜனாமா வந்து கேட்டா யாரு பதில் சொல்றது? இதே நாங்க எடுத்திருந்தா விட்டுருப்பியா? எப்படி விடுவாங்க? மேடம் தானே மொத்த அக்கவுண்ட்ஸையும் பாக்குறது. அவங்க எவ்வளவு பெரிய ஆளு. 5க்கும் 10க்கும் நாம அவங்கள எதிர்பார்த்துல நின்னுட்டு இருக்கோம். எங்களுக்கு மட்டும் எல்லா விஷயத்திலையும் கணக்கு பாப்ப. உன் தங்கச்சி பணத்தை திருண்டா அப்படியே கைகட்டி வேடிக்கை பாப்பியா? இது என்னமா நியாயம்? நியாயம்னா எல்லா இடத்துலயும் எல்லா நேரத்திலயும் ஒரே மாதிரி இருக்கணும். ஏங்க, இது அநியாயக்கார குடும்பங்க. இவங்க கிட்ட நியாயத்தெல்லாம் பேச முடியாது. இவங்க தனியா ஒரு சட்ட புத்தகமே வச்சிருப்பாங்க. அதுல அவங்க நியாயம் அநியாயத்தை எழுதி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி மட்டமான ஆளுங்களை வீட்டுக்குள்ள விடக்கூடாதுன்னு சொன்னா யாரு கேக்குறாங்க? அமுதம்மா, அவங்களாம் ரொம்ப நல்லவங்க. அப்படிலாம் வாய்க்கு வந்த மாதிரி பேசாதீங்க. என்ன நல்லவங்க? இவங்க குடும்ப லட்சணம் எனக்கு தெரியாதா? மூத்த மகளை சிபிக்கு திருட்டுத்தனமா தாலி கட்ட வச்சாங்க. இப்ப 2வது மகளை ப்ராப்பரா திருட்டு தொழிலுக்கே அனுப்பிட்டாங்க. அண்ணி, வேண்டாம் அண்ணி, ப்ளீஸ் விட்டுருங்க. என்ன உன் மருமகளை சொன்னதும் பொத்துக்கிட்டு வருதா உனக்கு? நான் ஒண்ணு சும்மா திட்டலமா, பணம் தொலைஞ்சு போயிருக்கு, அதுக்காக தான் திட்டுறேன். என்னதான் இருந்தாலும் அந்த பணத்துல என் புருஷனோட உழைப்பு கொஞ்சம் இருக்குல்ல, அந்த உரிமையில தான் திட்டுறேன். ஏண்டி, இந்த தொழில் மட்டும்தானா இல்ல வேற எதுவும் தொழில் ஆரம்பிக்க போறீங்களா?